அந்த மனுஷனை போட்டு இவ்வளோ அடிக்கிறியே, கட்சிக்காரங்க கூட்டம் போட்டா போலீஸ் வச்சு அடிக்கிறியே, சினிமா படத்தை ரிலீஸ் பண்ண உடலையே, அவரை பர்சனலாவும் ஒரு தன்னுடைய குடும்பத்தை வச்சு அசிங்கமா பேச வச்சாங்களே, இதெல்லாம் இப்ப மட்டும் நடக்கல, எம்ஜிஆருக்கு நடந்துச்சு. இதெல்லாம் குடும்பமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய எத்திக்ஸ் இல்ல, மெத்தட்ஸ். அதெல்லாம் அவங்களுக்கு எத்திக்ஸ்னால என்னன்னு தெரியாது. அப்ப மக்கள் பார்த்து பார்த்து அவர் எம்ஜிஆர் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கும் பொழுது கலைஞருக்கு புரியல, எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழே பேச தெரியாது அப்படின்னு பேசினாங்க, மலையாளின்னு பேசினாங்க, அவருக்கு என்னென்னமோ பர்சனலா கேவலமா பேசினாங்க. கட்சி கட்டமைப்பு இல்ல, பணம் இல்ல, இவரை நம்பி யாரு போவா, இவர் உருவத்தை பாரு, திருப்பி கேரளாக்கே ஓடிடுவாரு. இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஜெயிக்கும் பொழுது அன்னைக்குதான் மக்கள் ஒரு பாடம் எடுத்தாங்க திமுக கிட்ட. நீங்கள் எப்பெல்லாம் உண்மையா இல்லையோ மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள் என்கிற உண்மையை கலைஞருக்கு சொன்னாங்க.